சாதாரண மாலை நேரங்களே வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பெரியவங்களாலலாம் வர முடியாது. இப்போ இதில் வந்து கோடை காலங்களில் வந்து தேர்தல் வைக்கிறாங்க, விடுமுறையில் வந்து தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும், இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரீட்சை டயத்தில் நடக்கும். அப்போ அது வந்து மாணவர்களுக்கு வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஏற்கனவே இந்த நேரத்திலாம் திருவிழாக்கள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். தேர்தல் வந்து விடுமுறையில் வைக்கிறாங்க, ஆனால் அந்த பிரச்சாரம் முழுவதும் அந்த கடைசி நேரம் அந்த பரீட்சை காலங்களில் தான் இருக்கும், அந்த சினாரியோ முழுக்க. ஸோ அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனு. இப்போ வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கே டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ வயது பிள்ளைகளே வந்து வெயிலில் நிற்கிறதுக்கெல்லாம் அவங்களுடைய உடல் இப்போ வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு இதெல்லாம் கொஞ்சம் வெயில் சீசன் வந்து முடிஞ்ச உடனே இதை வந்து பண்ணுறது தான் எல்லாருக்குமே வந்து நல்லது. ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ கோடை காலத்தில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 டிகிரியில் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. யாருமே வந்து வயசானவங்க அவங்களாம் வரவே மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போலிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ரியல் அவுட்புட் வந்து நம்ம எடுக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த கோடை காலத்தை இது எலெக்ஷனை தவிர்த்துட்டு கொஞ்சம் லைக் டிசம்பர் இதே இந்த ஆஃப் இயர்லி லீவ் விட்றாங்களா அந்த டைமில் வச்சா போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது. கோடை காலத்தில் தேர்தல் என்பது கிடையாது. சட்டமன்றத்தினுடைய அந்த பதவிக்காலம் முடியும் பொழுது அடுத்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய தேர்தல் ஆணையத்துடைய கடமை. அந்த காலம் இப்பொழுது வரும்போது அது நடத்துவதை தவிர்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கோடை காலத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை தேடி போகாமல் வாழ முடியாது. அப்போ கோடை காலம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அன்றாடம் மக்கள் வந்து வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய வயிற்றை நிரப்ப முடியும். அப்படி ஒரு சாதகன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூல் லீவில் வைக்கிறதுனால சாதகன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னாக்க அந்த டயத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கிறது வந்து ஓரளவு பெனிஃபிட் தான் இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இடத்துல லீவு. ஏன்னா எலெக்ஷன் பூத்தில் வந்து டீச்சர்ஸ் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு ஈஸியான ஒர்க்காக இருக்கும். ஸ்கூல் டயத்தில் வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ்னால வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது, எலெக்ஷன் பூத்தில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணவும் முடியாது. இது இருக்குது. அதனால் ஸ்கூல் லீவ் டயத்தில் எலெக்ஷன் வச்சா இது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். பாதகன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க எலெக்ஷன் டயத்தில் வந்து ஸ்கூல் லீவ் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வாங்க. ஃபேமிலியாக செல்லும் போது பார்த்திங்கனாக்க அமௌண்ட் வந்து கையில் வந்து பல்காக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஃபேமிலி பஸ் பிடிச்சே போகிறாங்க அப்படின்னா அவங்க மினிமம் 50,000 வச்சுருக்க மாட்டாங்க, 1 lakh எபோவ் தான் கையில் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு போகும்போது ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் செக் பண்ணும்போது அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. இது ரொம்ப பாதகமாக தான் இருக்கும்.